பராசர யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பராசர யூடியூப் சேனல் வழியாக பராசர ஜோதிட மணிமன்றம் நடத்திய 5ஆம் ஆண்டு சந்திப்பு நிகழ்வு வீடியோ லைவ் ப்ரோக்ராம் இந்த யூடியூப் சேனல் வழியாக பதிவு செய்திருக்கிறேன். அனைவரும் பாருங்கள். அதே மாதிரி பராசர மணிமன்றம் சந்திப்பு நிகழ்வில் எடுத்த ஃபோட்டோஸுகள் அனைவத்தையுமே அதில் நடந்த நிகழ்வுகள் ஒவ்வொன்றுமே புகைப்படமாக இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவிட்டிருக்கிறேன். ஏன் அதை பதிவிட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, நடந்த நிகழ்வுகள் 5ஆம் ஆண்டு, அதாவது அனைத்து இடத்திலுமே ஒரு கருத்தரங்கம், ஜோதிட கருத்தரங்கம், ஜோதிட பட்டிமன்றம் நிகழும். ஆனால் இங்கே பராசர மணிமன்றத்தை பொறுத்தளவுக்கு வாட்ஸ்அப் தளம்தான் இது. கருத்தரங்கம், பட்டிமன்றம் எல்லாமே குழுவிலேயே பேசிக்கிட்டு நடத்திக்கிட்டு இருப்போம். ஆனால் ஆண்டு ஒரு முறை மட்டும் ஏதாச்சும் ஒரு ஊரை தேர்வு செய்து ஒரே ஊரில் நடத்த மாட்டோம். ஏதாவது ஒரு ஊர், அந்த ஊரை தேர்வு செய்து அங்கே இருக்கக்கூடிய நண்பர்கள் யார் இருந்தாலும், அங்கே அருகில் இருக்கக்கூடிய நண்பர்கள், நம்ம குழுவில் இருக்க பயணிகளோடு நாங்கள்லாம் அங்கே போய் ஒன்றா ஒரு மீட்டிங் மாதிரி அரேஞ்ச் பண்ணி ஒரு நடத்தக்கூடிய ஒரு தன்மை ஒவ்வொரு ஆண்டும் நடந்து கொண்டு இருக்கிறது. 1ஆம் ஆண்டாக ஈரோட்டிலும், 2ஆம் ஆண்டாக கரூரிலும், 3வது ஆண்டாக ராமேஸ்வரத்திலும் ஹோமங்கள், பூஜைகள், சாமியோட வழிபாடுகள் அனைத்தும் அங்கே நிகழ்ந்தது. கருத்தரங்கமும் நிகழ்ந்தது ஒரே நாளில். அடுத்ததாக பரமத்தி வேலூரில் 4ஆம் ஆண்டு நிகழ்வு மிக சிறப்பாக நடைபெற்றது. அடுத்து 5ஆம் ஆண்டாக 23/2/2025 பிப்ரவரி மாதத்தில் நடந்தது. ஞாயிற்றுக்கிழமை அன்று மூல நட்சத்திரம் தனுசு ராசியில் அன்றைக்கு இந்த நிகழ்வு நடைபெற்றது. சென்னையில் நடந்தது. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்களிலும் இந்த நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஒரு மனதுக்கு ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் எங்களுக்குள்ளே ஏற்படுத்திய ஒரு நிகழ்வை இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக இதை நாங்கள் பதிவிடும்போது, நாங்கள் எப்பொழுது வேணாலும் இந்த நிகழ்வை எடுத்து அனைவரும் பார்த்து கொள்ளலாம், அனைவருக்கும் தெரியப்படுத்துவதற்காக இந்த நிகழ்வை பதிவிடுகிறேன்னு வச்சுங்களேன். ஃபோட்டோஸு, வீடியோவும் இருக்குதுங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இதில் இருக்கிற ஜோதிட விஷயங்கள், நிகழ்வுகள் அனைத்துமே ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்துக்கள், எங்கேயும் கிடைக்காத, ஒரு நூலில் கிடைக்காத விஷயங்கள், தங்களோட வாழ்க்கையில் உணர்ந்த ஒரு ஜாதகத்தை பார்த்த உணர்ந்த அனுபவங்கள், தங்களுக்குள்ளே உணர்ந்த அனுபவங்கள் எல்லாமே அனுபவத்தை மட்டுமே பதிவிடுவார்கள். தன் வாழ்க்கையில் உணர்ந்த அனுபவங்கள், இந்த மாதிரி ஒவ்வொரு நிகழ்வையும் இந்த தளத்தில் பேசி பதிவிடக்கூடிய தன்மை ஒவ்வொரு ஜோதிடர்களுக்கும் உண்டு. இதிலெல்லாம் பெரிய ஜோதிடர்களும் உண்டு, சிறிய ஜோதிடர்களும் உண்டு. அனைவரும் சமமாக பார்க்கக்கூடிய ஒரு தன்மை இந்த பராசர மணிமன்றத்துக்கும் உண்டு. அந்த நிகழ்வை இந்த ஆண்டு, அதாவது இந்த ஆண்டு தான் எங்கள் வாட்ஸ்அப் தளம் இருந்தது, இப்போ யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. வாட்ஸ்அப் தளத்திலிருந்து அதோட வளர்ச்சி பெற்று யூடியூப் சேனலாக ஆரம்பிக்கப்பட்டு அந்த நிகழ்வு எல்லாமே, ஏன்னா யூடியூப் சேனல் வழியாக இருக்கிறது என்றைக்கும் அந்த கருத்துகள் அழியாமல் இருக்கும், வாட்ஸ்அப்பில் கூட அழிஞ்சு போயிடும். அப்படிங்கிறதுக்காக இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு இந்த சேனலில் உங்களுக்கு உண்டான ஒரு புகைப்படத்தை, கருத்தரங்கத்தையும் நாங்கள் பதிவு செய்திருக்கிறோம். இதை ஆர்வமுள்ள நண்பர்கள், ஜோதிடத்து மேல் நம்பிக்கை உள்ள நண்பர்கள், ஜோதிடத்தை சுவாசிக்கக்கூடிய நண்பர்கள், ஜோதிடத்தை ஆழமாக கற்றுக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருமே இதில் நீங்கள் பார்த்துக்கலாம். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ள ஒரு உண்மை நிலைப்பாடுகளை தெரிந்து கொள்ளலாம். ஏன்னா நம் மதுரையை சேர்ந்த வாசியோகி புண்ணிய சுவாமி அவர்கள் காலபுருஷ தத்துவம் என்ற ஒரு நூலை மகா காவியமாக படைத்து, அது 1ஆம் பாவம் 2ஆம் பாவம் 12 ராசியும் பிரித்து எடுத்திருக்கார். அந்த 12 ராசி தத்துவத்தையும் அந்த 2 நூலில், 12 ராசியோட தத்துவத்தை 2 நூலில், காலபுருஷ தத்துவம் என்ற நூலில் அற்புதமாக ஒரு படைப்பாக அவர் படைச்சிருக்கார். அந்த ஆசானோட தலைமையிலும், அதே மாதிரி அவரோட சாதனைகள், அவரோட வயசு என்று பார்க்கும்போது ஜோதிடத்தில் மிக அனுபவமிக்க ஒரு ஆசான் என்று சொல்ல வேண்டும். பழுத்த பழமாக இருக்கக்கூடிய தன்மை, வாழ்நாள் சாதனையாளராக இந்த பராசர மணிமன்றத்தில் அவரை நாங்கள் கௌரவித்த ஒரு விதமும், அவர் வாழ்நாள் சாதனையாளராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார் ஜோதிடத்துறையில் என்பது எல்லளவு சந்தேகமில்லை. மதுரை வாசியோகி புண்ணியசுவாமி அவரை வாழ்த்தி நாங்கள் வணங்குவதில் பெருமை கொள்கிறோம் என்பதற்காக அவரோட நிகழ்வு புகைப்படங்கள் எல்லாமே இதில் இருக்கும். ஐயாவோட ஒரு கலந்துரையாடல் பேச்சுகள் எல்லாமே இந்த யூடியூப் சேனல் வழியாக இருக்கும். அனைவரும் பார்த்து அவரோட கருத்துக்களை கேளுங்க. ஆசானோட கருத்துக்கள்
அவர் சொல்லியிருப்பாரு, நெறைய விஷயத்தை மிக எதார்த்தமாக இந்த சேனல் வந்து பதிவிட்டிருக்காரு. மிக அற்புதமான எங்கேயும் கிடைக்காத ஒரு மாணவர்கிட்ட கூட அவர் குடுக்காத ஒரு விஷயத்தையெல்லாம் இதில பதிவிட்டிருக்காரு. ஐயாவோட கருத்துக்கள் நமக்கு மிக முக்கியமான கருத்துக்களாக இருக்கும். அதை அனைவரும் பயன்படுத்திக் கொள்வதற்காக இதில் பதிவு செய்திருக்கிறேன். அனைவரும் அதை கேளுங்க. அடுத்ததாக நம் ஜோதிட சாம்ராட் திண்டுக்கல் ஹரிஹர ஐயா. அவர பத்தி சொல்லணும்னா, உண்மையிலுமே ஒரு நல்ல ஒரு எதார்த்தமான ஒரு மனிதர் என்று சொல்ல வேண்டும். அதாவது ஜோதிடர்கள் மத்தியில் இப்படியெல்லாம் ஒரு ஒரு மாமனிதர் இருக்கிறார் என்று பார்க்கும்போது நமக்கு ஒரு வியப்பாக இருக்குது. ஏன்னா, ஜோதிடர்கள் எல்லாம் வாழ்வாதாரம் நல்லா இருக்க வேண்டும். ஜோதிடர்களுக்கு வாக்குப்பளிதம் நல்லா இருக்க வேண்டும். ஜோதிடர்கள் வாழ்க்கையில் உயர வேண்டும் என்ற உண்மையான ஒரு நிலை. ஜோதிடர்கள் எல்லாம் ஜோதிடத்தை உண்மையாக பேச வேண்டும். அந்த வழியில் பயணிக்க வேண்டும். அதற்கு உண்டான ஒரு நிலைப்பாட்டை அவர் ஒரு அந்த யூடியூப் சேனல்ல பேசியிருக்காரு. முதல் பேச்சாக அவர் பேச்சு. அற்புதமான பேச்சு. அந்த 46 பேர் பதிவு பண்ணியிருந்தாங்க. 46 பேரும் முதல் நிலை பெற வேண்டும் என்ற ஒரு ஆணித்தனமான ஒரு கருத்தை முன்வைத்தார். அதேமாதிரி அந்த 46 பேருக்கும் அவரோட சொந்த செலவில் அதாவது ஒரு ஜாதகத்தை எந்திர தகடை பூஜை செய்து அதை வந்து ஒரு 15 நாளோ என்னமோ ஒரு பூஜை செஞ்சார். பூஜை செஞ்சு அந்த எந்திர தகடுதல் அவர் வந்து ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தோட கட்டத்தையும் அதில் ராசியோட கட்டத்தை எடுத்து எல்லாம் அங்கே கிரகத்தை எல்லாம் அடைத்து அதுக்கு பூஜை செய்து அந்த அந்த தகடுக்கு ஒரு பூஜை செஞ்சு அதுக்கு ஒரு வைப்ரேஷன் குடிச்சு சக்தியை உருவாக்கி அனைவருக்கும் இலவசமாக, ஏன்னா ஒரு தகடு கொடுக்குறாங்கன்னா இலவசமாக யாரும் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு பணத்தை வாங்கிட்டு தான் கொடுப்பாங்க. ஆனால் ஐயா வந்து அனைவரும் நல்லா இருக்கணும், அனைவரும் ஜோதிடத்துறையில் ஜொலிக்கணும், ஜெயிக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எண்ணத்தில் அவரோட சொந்த செலவில் இந்த தகடை அனைவருக்கும் அவரே நேரடியாக கொடுத்த ஒரு தருணத்தையும் இந்த வீடியோவில் பதிவு செய்திருக்கிறோம். அதையும் பாருங்கள், ஃபோட்டோவும் வரும். ஏன்னா ஐயாவோட ஒரு அர்ப்பணிப்புங்கிறது யாருக்கும் வராதுங்க. ஒருத்தர் வந்து ஒரு நாள் வந்து விழாவில் கலந்துக்கிட்டு போயிடுவாங்க. ஆனால் ஐயா பார்த்திங்கன்னா அந்த மாதிரிலாம் விழாவில் கலக்கலைங்க. அவர் பாட்டுக்கு அந்த நிகழ்வு விழா என்று பார்க்கும்போது கடைசி வரைக்கும், அதாவது ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்து அவரோட சேவைகள், இந்த பராசர மணிமன்றத்துக்கு அவரோட சேவைகள் அனைவருக்கும் ஒரு வியப்பாக இருந்தது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு தன்னை அர்ப்பணித்தார். இந்த குழுவுக்காக தன்னை அர்ப்பணித்து அந்த விழாவுக்கு அவரோட சிறன்பட்டு அவரோட சொந்த ஒரு நிலைப்பாட்டை அங்கே உணர வைத்து அனைவருக்கும் உணர்த்தி காட்டினார் என்பது எல்லளவும் சந்தேகம் இல்லைங்க. இது உண்மையான ஒரு நிகழ்வு. அதையும் சேனலில் பாருங்கள். ஐயாவுக்கு வாழ்த்தி வணங்குகிறேன். ஐயாவையும் அவரோட பேச்சுங்கிறது தனித்துவமாக இருக்கும். அடுத்தது ராகுவின் காதலன் அஷ்டோபாவ் ஐயா. அதாவது ஜோதிடத்தை ஜோதிடமாக பார்க்காம அதுக்கு அப்பால் ஒரு நிகழ்வு இருக்குது என்பதை அவரோட வீடியோவும் பாருங்கள். கடைசியாக பேசியிருப்பார். அவர் பேச்சு வந்து எங்கள் டைம் கூட ஆயிடுச்சு, முடிக்க முடியாத அளவுக்கு பேசிக்கிட்டே இருந்தார். அந்த அளவுக்கு அவரோட பேச்சு ஒரு தன்மையாகவும் ஒரு அருமையான ஒரு நிகழ்வாக அமைஞ்சது என்று தான் சொல்ல வேண்டும். அவர் ஒரு ஆராய்ச்சியாளர், ஜோதிட ஆராய்ச்சியாளர். ஜோதிடத்து கிரகத்துக்குள்ள அப்பால் விஷயத்தை வெளி உலகத்துக்கு கொடுத்தவர் என்றே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவரோட பேச்சுகள், அவரோட செயல்பாடுகள், அவரோட அந்த மணிமன்றத்தில் இருந்துச்சு. இப்படி இந்த 3 ஆசான்களோட தலைமையில் இந்த விழா சென்னையில் நடைபெற்றது. சென்னையில் நடைபெற்ற இந்த விழாவுக்கு சென்னையை சேர்ந்தவர்கள் மிக உறுதுணையாக இருந்து இந்த விழாவை சீரும் சிறப்பாக நடத்தி, சென்னைக்காரங்களும் பாசக்காரங்க தான், மதுரைக்காரங்க மட்டும் பாசக்காரங்க இல்லை, சென்னைக்காரங்களும் பாசக்காரங்க அப்படிங்கிறத நிரூபித்த ஒரு நபர்களாக சென்னையை சேர்ந்தவங்க இந்த விழாவை சிறப்பாக நடத்தி காட்டினார்கள், நடத்தி கொடுத்தார்கள். அதுக்கெல்லாம் அருமையாக இந்த பிரபஞ்சமும் ஒத்துழைச்சது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த நிகழ்வு எல்லாம் நான் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வு அனைத்துமே இந்த பராசர யூடியூப் சேனல் வழியாக பதிவு செய்திருக்கிறோம். அந்த வீடியோ எல்லாம் அனைத்துமே லைவாகவே இருக்கும். நீங்கள் எப்போ வேணாலும் எடுத்து பார்த்துக்கலாங்க. அது பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நிகழ்வும் உங்களுக்கு தனித்துவமாக இருக்கும், புதுமையாக இருக்கும், அது புத்துணர்ச்சி கொடுக்கும். அந்த ஃபோட்டோஸ்களை இப்போ பதிவிட்டிருக்கிறேன், அதையும் பாருங்கள். பார்த்து நீங்கள் ஜோதிடத்தில் வெற்றி பெற வேண்டும், ஜோதிடத்தில் வளர வேண்டும், ஜோதிடம் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ளவர்கள் இந்த பராசர வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் சேர்ந்து கொள்ளலாம். உங்களுக்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, இலவசமாக நீங்கள் பயணிக்கலாம். உங்களுக்கு நேரம் இருந்தால் பயணிக்கலாம். ஏன்னா இதில் நிறையா ஆடியோக்கள் வரும், நிறையா பேசுவாங்க, நிறைய கருத்துக்கள் சொல்லுவாங்க. அனைவருக்குமே இது இலவசமாக கொடுக்கக்கூடிய ஒரு தளமாக ஜோதிடத்தை ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நிலையில் உணர்ந்திருப்பாங்க. அந்த உணர்ந்த நிலையை அனைவர்கிட்டிருந்தும் தெரிந்து கொள்வதற்கு இந்த பராசர வாட்ஸ்அப் தளமும் இந்த பராசர யூடியூப் சேனலும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்.
ஜோதிடத்தை கற்றுக்கொள்பவர்கள் இந்த சேனலை பார்த்து பயன் பெற்றுக் கொள்ளுங்கள். பயனளிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கும் இந்த நிகழ்வு. அனைவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள். பரமத்திவேலுலிருந்து சந்திரன். இதில் உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகங்கள், ஐயா இந்த சேனலை எப்படி பார்க்கணும் அப்படின்னு பார்க்குறது, ஏதாவது கேள்வி இருந்தாலும் வைங்க. உங்களுக்கு உண்டான ஜாதகத்துக்கு உண்டான கருத்துக்களெல்லாம் கூட நான் பதிவிட்டிருக்கிறேன். ஜாதகத்துக்கு உண்டான ஒரு ஆய்வு, அதாவது உங்களுக்கு ஜோதிடத்தில் சந்தேகத்துக்கு உண்டான ஒரு நிகழ்வு, இதெல்லாமே நாங்கள் பதிவிட்டிருக்கிறோம். உங்களுக்கு இந்த குழுவில் சேரணும் விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் தளத்தில் நாங்கள் சேர்த்திக்குவோம். நீங்கள் இலவசமாக பயணிச்சுக்கலாம். ஒன்றும் உங்களுக்கு கட்டணம் எதுவும் கிடையாது. நாங்கள் ஜாதகத்துக்கு கூட கட்டணம் எதுவும் வாங்காமல் தான் எங்கள் குழுவில் ஆராய்ச்சி பண்ணி அவங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கு வழிகாட்டி கொண்டு இருக்கிறோம் என்ற கருத்தை முன்வைக்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். பரமத்திவேலு சந்திரன். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம்.